இலங்கையில் உள்ள இந்து பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்த சபரிமலை ஐயப்பன் யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி அதனை புனித யாத்திரையாக அறிவித்துள்ளது. பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இதற்கான முயற்சியை மேற்கொண்ட நிலையில் அவரை கௌரவிக்கும் நிகழ்வு சப்ரகமுவ மாகாண ஐயப்ப யாத்திரை குழு ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. ரக்குவானி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையிலிருந்து வருடம் ஒன்றுக்கு 10,000 முதல் 15,000 வரையிலான ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவுக்கு புனித யாத்திரை செல்கின்றனர். இந்த ஐயப்ப யாத்திரை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு 50 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அது புனித யாத்திரையாக அறிவிக்கப்படவில்லை. கடந்த கால அரசாங்கங்களிடமும் இது தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை நடைமுறைக்கு வரவில்லை. எனவே எமது அரசாங்கம் எமது 50 வருட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. உலகில் ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக ஏற்றுக்கொண்ட ஒரே நாடு இலங்கையாகும்.